வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது வெறும் அவல் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், அட்டகாசமாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன பவுலில் 1 கப்பு அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன், சின்ன கிண்ணம் தான். 1 கப்பு எடுத்துகிட்டு நல்லா கொரன்னு பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்ம ரவை பதத்துக்கு இருக்கும். அதே அளவு உங்களுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சது, அதுவும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எந்த அளவுகள் நம்ம அவல் எடுக்கிறோமோ அதே அளவில் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். இதில் சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப காரம் அதிகமாகிடும். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சின்ன டீஸ்பூன்னா 1 ஸ்பூன் வரும் உங்களுக்கு. அப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூனு, மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன். பைண்டிங்காக தான் நம்ம சேர்க்குறோம். கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கு தக்கன ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை அதையும் கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம், சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு சேர்த்துருக்கோம். அதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் காரத்தன்மைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு அவல் இழுக்கும். உங்களுக்கு தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம தேவைக்கு தக்கன நம்ம சிலிண்டர் சேர்ப்பாக இருந்தாலும் சரி, உருண்டைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வடை மாதிரி இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது போல் நீங்கள் செஞ்சிட வேண்டியதுதான். நானும் இந்த மாதிரி சிலிண்டர் சேர்ப்பு செஞ்சுருக்கேன். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சிட வேண்டியதுதான். இதே போல் செஞ்சுட்டு நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். இது எண்ணெய் குடிக்காது, சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு. அவல் சீக்கிரம் வேகக்கூடிய தன்மை. உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு பாயில் பண்ணி தான் போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க. அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு காலையிலேயே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட பிள்ளைங்க வரும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு நம்ம வச்சு பொரித்து கொடுத்துடலாம். இது டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. நல்லா வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம அவல் எல்லா மாவையும் பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுறோம். நல்லாயிருக்கும். சாஸோடு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருங்க. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.